அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். சனிப்பெயர்ச்சி உண்மையாலுமேங்க, எந்த கிரகங்கள் பயிற்சியானாலும் சனி பகவான் பயிற்சியாகிறார் அப்படின்னாலே சின்னதாக எல்லாருக்கும் ஒரு நடுக்கம் இருக்குது. நமக்கு என்ன செய்ய போகிறாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. சனி பகவான் தான் 9 கிரகங்கள்லேயே ஈஸ்வர பட்டம் பெற்ற கிரகம். அதனால தான் அவருக்கு சனீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பெரிய அற்புதமான பெயரும் அவருக்கு உண்டுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மோடு கலந்துரையாடுவதற்காக அற்புதமான ஜோதிட நிபுணர்கள் இங்கே வந்திருக்காங்க. கலையழகர் கதிர் வந்திருக்கிறாங்க, ராசி அழகர் ராம் வந்திருக்காங்க, அதே மாதிரி சொல்லழகர் சுகுமார் வந்திருக்காங்க, ஆன்மீக அழகர் ஆதித்ய குருஜி எல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னாலே சனி பகவான் தாங்க. காரணம், நமக்கு பலாபலன்களை பிரித்து வகுத்து தடுத்து தரக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் சனி பகவான். அவருடைய அந்த சனிப்பெயர்ச்சி இன்றைய தினத்திலே இரவு 9:44 திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் பயிற்சி அடையுதுங்க. ஏன்னா திருக்கணிதம் அப்படிங்கிறது வானவியல் சாஸ்திரம், அதாவது அஸ்ட்ரானமி பிரகாரம் எல்லாமே நிரூபிக்கப்பட்ட ஒரு கணிதம் திருக்கணிதம். அதனால் திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து இன்று இரவு 9:44 மீனராசிக்கு அவர் நுழையிறாருங்க. குரு பகவானுடைய ராசியில் அவர் போய் உட்கார இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லாருக்குமே நல்லது தான் செய்ய இருக்கிறார். இந்த சனிப்பெயர்ச்சி யார் யாருக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்ப்போங்க. சனிப்பெயர்ச்சியில் இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, குருவின் வீட்டுக்கு போகிறார். இருக்கிறதுலே சுப வீடு அதுதானே. அப்போ குருவின் வீட்டில் சாந்தமான ஆன்மீக தன்மைகள் நிறைந்த, எதையும் அடக்கி வாசிக்கலான்னு சொல்லலாம். அடக்கி வாசிக்கக்கூடிய பெரிய அளவில் கெடுதல்கள் ஒட்டுமொத்த பொதுஜனங்களுக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மீன வீட்டில் மாறுறதுன்றது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு. காலபுருஷனுடைய 12ஆம் வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லலாம். ஆக எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு அமைப்பில் நல்லதொரு சனிப்பெயர்ச்சியாகவே இது இருக்கும். பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர் சனி பகவான். அவர் இப்போது கும்பராசி பூரா ஆராய்ச்சி பண்ணிட்டார். இப்போ ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு மீனராசிக்கு போகிறாரு. இந்த மீனராசிக்கு போகும்போது என்ன பண்ணுவார் பார்த்து பலவித நன்மைகள் செய்வார். அந்த நன்மைகள் என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். பொதுவாகவே இது ஒரு சிறப்பான ஒரு சனி பயிற்சியாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ சனி பகவான் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் எல்லாருக்கும் சேரும். அதுவும் குரு வீட்டில் சனி இருக்கிறதால எல்லாருக்குமே பொதுவாகவே ஒரு நல்ல ஒரு சனி பயிற்சியாக தான் இருக்க போகுது. பொதுவாகவே 30 வருஷங்களுக்கு ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையில் எட்டி பார்க்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய கடந்த கால தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவான் பயிற்சி ஆகிறார். தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய அதே சமயத்தில் ஓரளவு, அதாவது தன பன பாக்கியங்களை கொட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமைய போகுது. கடந்த காலங்களில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த ஒரு சில தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்களை கண்ணியமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவானுடைய பயிற்சி அமையும். சனி பகவான் அப்படின்னாலே அதாவது சாதாரண பாட்டாளிகளை எல்லாம் படைப்பாளியாக மாற்றக்கூடியவர். கடையனுக்கும் கடை தேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மீனத்தில் இப்போ உட்கார்றதுனால தொழிலாளியாக இருக்கிறவங்கள முதலாளியாக ஆக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், இவங்களுக்கு தான் இது கிடைக்கணும், இந்த பெரிய குலத்தில் பிறந்தனால இவங்களுக்கு இந்த பெரிய பதவி கிடைக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸை உடைக்கிறவர் சனி பகவான். பொதுவாக சனி பகவான் அப்படின்னாலே ஒரு சுபத்தன்மை உடையவர் தான் அவர். நாம் நல்லது செய்தோம்னா நமக்கு நல்லது செய்வார். எனக்குன்னு சொல்லி எடுத்து வச்சுக்காமல் உனக்குன்னு சொல்லி எடுத்து கொடுத்துருந்தோம்னா நமக்கு நிறைய அள்ளி கொடுப்பார். அதனால தான் அவருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த சனிப்பெயர்ச்சி யார் யாருக்கெல்லாம் என்னென்ன செய்ய போகிறார், 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன செய்ய போகிறாருங்கிறத இப்போ பார்க்கலாங்க. மேசராசி நேயர்களுக்கு அற்புதமான சனிப்பெயர்ச்சி இது. ஏன்னா எல்லாமே நினைப்பாங்க 11ஆம் இடத்துல இந்த சனிப்பெயர்ச்சி இப்போ 12ஆம் இடத்துக்கு வருது, 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது, விரைய சனியாக வருது அப்படின்ற கவலையே பட வேண்டாம். ஏன்னா மேசராசிக்கு பாதகாதிபதி 12ல் மறைகிறாரு. கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகன்றாங்க. மேசராசிக்காரங்க பார்த்தீங்களா, தொழில் ரீதியிலும் சரி, அவங்களுடைய குடும்ப ரீதியிலும் சரி, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்ததோ அது எல்லாமே சால்வ் பண்ணி கொடுக்கும், தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய பார்வை, நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டக்கான நெகட்டிவானதான் கண்ணு தென்படும். எப்பவுமே தவறான விஷயத்தை நோட் பண்ணி அதை சரி பண்ணிக்கிற விதத்தை தான் இந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த 7.5 சனியாக வருவார், தவிர கெடுதல் பண்ண மாட்டார். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து 7.5 சனி ஆரம்பிக்குது. 7.5 சனினாலே அங்கமெல்லாம் ஆடி போயிடும் அப்படிங்கிறது உண்மை என்றாலும் கூட எல்லாருக்கும் எல்லா மாதிரியாகவும் ஒரே மாதிரியான பலன்களை செஞ்சிடறதில்ல. இதில் உள்ள ஒரு மிகப்பெரிய நுணுக்கம் என்னென்னா, 50 வயது தாண்டிய ஆண் பெண் இருபாலருக்குமே
இந்த பொங்கு சனின்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் சுற்று சனியாக வீடு வாகன நிலம் போன்ற சேர்க்கைகள், அதாவது அந்த 7.5 சனியுடைய தொடக்கம் இவர்களுக்கு நல்லதை செய்யும். இதே நேரம் 50 வயதுகளுக்கு கீழானவர்களுக்கு, குறிப்பாக ஒரு 40 வயதுகளுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று 7.5 சனியாக விரயச்சனி என்பதாக வருகிறது. விரயச்சனி என்பது என்னன்னா, செலவுகள் அதிகம் இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் கடன் வாங்க தேவையின்றி வருமானமும் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆக சிக்கல் வரும் என்பது நிச்சயமாக மேஷராசிக்காரர்களுக்கு இல்லைன்னே சொல்லிடலாங்க. மேசராசிக்காரங்க 7.5 சனி ஆரம்பிக்குதே அப்படின்னு நினச்சி பயப்பட தேவையில்லை. முதல்ல ஆரம்பிக்கும் போது அந்த அளவுக்கு இது தீவிரமாக கெடுபலங்கள் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. 2026 ஜனவரி மாதத்தில் நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மேசராசிக்காரங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஏதாவது தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதனுடைய பலன்கள் நல்லா சேர்றதுக்கு ஒரு 3 அல்லது 4 வருஷம் ஆகும் புதுசாக தொழில் தொடங்கும் போது. ஆனால் அவங்களுக்கு அந்த சமயத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜென்மசனி ஆகிடும். அதனால சுயஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்க. மொத்தத்தில் மேசராசிக்காரங்களுக்கு இந்த 12ஆம் வீட்டில் இருக்கிற ஆரம்பிக்கக்கூடிய அந்த 7.5 சனியோட முதல் பாகம் பெருமளவு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. முதல் வருஷம் ரொம்ப சுபிட்சமாக ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. பொதுவாகவே 7.5 சனி அப்படின்னாலே சின்ன சின்ன பாதிப்பு தான், சேமிப்பு கரையக்கூடிய ஒரு அமைப்பு தான். இருந்தாலும் தனகாரகன் குரு பகவானுடைய வீட்டுக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால இந்த மாதிரி சேமிப்பு விரயம் அப்படிங்கிறத விட சுபமான கிரயங்களை கொடுக்கக்கூடியது, புதிய வீடு வாங்கக்கூடியது அல்லது புதிய வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியங்களை இந்த 7.5 சனி கொடுப்பார். அதே மாதிரி தடைப்பட்ட திருமணங்களை நடத்தி காட்டக்கூடிய பாக்கியங்களும் 7.5 சனி காலத்தில் இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி சின்ன உத்தியோகத்தில் இருந்தால் கூட உத்தியோகத்தில் மற்றவங்களை விட உங்களுக்கு வேலை பளு அதிகமாக தந்துட்டு இருக்கும். கடந்த காலங்களில் யாருக்கெல்லாம் நீங்கள் வணக்கம் வச்சீங்களோ அவங்கெல்லாம் உங்களை பார்த்து வணக்கம் வைக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பில் உங்களுடைய வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை சனி பகவான் நிச்சயமாக கொடுப்பார். மேஷராசிக்காரங்களுக்கு இந்த 7.5 சனி நிச்சயமாக யோகத்தை கொடுக்கும். நான்லாம் கடனே வாங்க மாட்டேங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க வளர்ச்சிக்காக கடன் வாங்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி சனி பகவான் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்க போகிறார். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய சுயரூபம் என்ன, நடிக்கிறவங்க யார், பணத்துக்காக பழகிறவங்க யார், இதெல்லாம் அவர் சொல்லி கொடுக்க போகிறார். குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இந்த சனி பயிற்சி அமோகமாக இருக்க போகுது. அவங்களுக்கு எல்லாருக்குமே யோகம்தான். பரணி நட்சத்திரக்காரங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஹெல்த் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். சாப்பாடு கொஞ்சம் டயட் கண்ட்ரோல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே போதும். மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய குச்சனூரில் அருள்பாலித்து கொண்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போய் வணங்கினாலே எல்லா யோக பலன்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள். ஒரு 3, 6, 11 என்கின்ற ஒரு 3 இடத்துல மட்டுமே நல்ல விதமாக செயல்படக்கூடிய சனி பகவான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்திற்கு வருகிறார். இது வரைக்குமே கனவு மெய்ப்பட வேண்டும்னு சொல்லுவோம் இல்லையா, என்னென்ன கனவு வச்சிருக்கிறீங்களோ அந்த கனவுகள் எல்லாம் வயதிற்கு ஏற்றாற் போல நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல சனி பயிற்சிங்க இந்த சனி பயிற்சி. ஒரு 3 வருஷத்திற்கு அப்பாடா தொல்லை எதுவும் இல்லைப்பா, ஏதோ ஓரளவுக்கு பகவான் பரம்பொருள் எனக்கும் கண்ணை திறந்து பார்த்துட்டார் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு நிம்மதியான சந்தோஷமான மகிழ்வான அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல சனி பயிற்சிங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனி பயிற்சி. ரிஷபராசிக்காரங்க இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சனி பகவான் 10ஆம் வீடை விட்டு 11ஆம் வீடான லாபஸ்தானத்துக்கு வர்றது அவங்களுக்கு பல விதத்திலையும் நல்ல பலன்களை உடனடியாகவே கொடுக்க போகுது. தொடர்ந்து அடுத்து கிட்டத்தட்ட வரக்கூடிய 2.5-3 வருஷத்துக்கு உங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இது ஒரு பிரமாதமான காலகட்டம்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கவங்களுக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் தேடி வர ஆரம்பிக்கும். அவங்க மொத்தத்தில் ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சி ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுதுன்ற சொல்லலாம். ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு உப ஜெய லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால அடுத்தவங்களுடைய உதவியோ இல்லை மற்றவங்களுடைய தயவோ இல்லாமல் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை சனி பகவான் நிச்சயமாக கொடுப்பார். கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு பல்வேறு வகையில் உங்களுக்கு பாக்கியங்களையும் சிறப்புகளையும் மதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னைக்கு வருமானம் வருது அல்லது இந்த மாதம் வருமானம் வருது அல்லது இந்த வருஷம் வருமானம் வருது அப்படிங்கிறத விட உங்களுடைய தலைமுறைக்கே தேவைப்பட்ட வருமானங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி மிக மிக மகிழ்ச்சியோடு ரிஷபராசிக்கு அமையுது. இதுவரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு 10ல் சனி பகவான் உட்கார்ந்துருந்தார். அவர் 11ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன ஆகுது, மிகப்பெரிய ராஜயோகம். பொதுவாக நிம்மதியை கொடுப்பார். இது வரைக்கும் அதாவது மற்றவங்களுக்காக இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இனிமே தான் இவங்களுக்காக இவங்க வாழ போகிறாங்க. ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறது தனக்குன்னு 4 காசு எடுத்து வச்சுக்கணும், நமக்கு ஆத்திர அவசரத்துக்கு நமக்கு வேணும், நாளைக்கு நம்ம யார் கையிலையும் போய் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு யோகத்தை இந்த சனி பகவான் தரப்போகிறார். அப்போ பொருள் அருள்
அனைத்து சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய சனிப்பயிற்சியாக ரிஷபராசிக்காரங்களுக்கு முதல் தர ராஜயோகத்தை தரக்கூடியதாக இந்த சனிப்பயிற்சி இருக்கும். ரிஷபராசிக்காரங்களை பார்த்தீங்களா, சனி தான் வந்து முதல் தர யோகக்காரகன். சேவை செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏமாற்றப்பட்டு இருந்தவங்க எல்லாமே இப்போ வந்து ஏமாளியாக இருக்க மாட்டாங்க. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த புத்தி கூர்மையை அதிகப்படுத்தி குடும்பத்துக்கு அந்த புத்தி கூர்மை வந்து பயன்படுற அளவுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புகழ் பெறக்கூடிய யோகம். உழைப்பு அதிகமாக போட்டு புகழுக்காக இயங்கிட்டு இருந்தவங்களுக்கு உலக புகழ் பெறக்கூடிய யோகத்தையும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறது உண்மை. பரிகாரமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு பைரவர் வழிபாடு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் சனி பகவான் வந்து 9ஆம் வீடான பாக்கிய ஸ்தானத்திலிருந்து இப்போ வந்து 10ஆம் வீடான கர்மஸ்தானத்துக்கு உள்ள வராரு. இவங்களுக்கு இந்த சனி பயிற்சி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, முதல் பாதி இப்போ வந்து மார்ச் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ஒரு நிறைய வேலை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 1.5 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது ஜூலை 2026க்கு அப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு தேவையான ப்ரொமோஷன் கிடச்சிரும். அதே மாதிரி வருமானமும் உயர ஆரம்பிக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த முதல் ஒரு 1.5 வருஷம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் கூட அதுக்குரிய ஒரு நல்ல பலன்கள் எல்லாமே சனி பயிற்சியோட 2வது பகுதியில் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருங்கிறத சொல்லலாம். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான், அதாவது உங்களுடைய உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். சில பேர் உள்ளூரில் வேலை பார்ப்போம். உள்ளூரில் பார்க்கக்கூடிய அந்த உத்தியோகத்துக்கு வந்து வெளியூர் மாற்றம் கிடைக்கிறது, அல்லது வந்து வெளி மாநிலம் கிடைக்கிறது. இன்னும் சில பேருக்கு வந்து சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடியது அல்லது சொந்த வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார். அதாவது தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்துக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை முத்தாய்ப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த சனி பயிற்சி. ஏன்னா இவருக்கு வந்து 8ஆம் இடம் 9ஆம் இடம் 2 இடத்துக்கு உரியவர். அப்போ 8ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல போய் மறையிறதுனால மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த சனி பயிற்சி மூலமாக அவங்க அடைகிறாங்க. பொதுவாக 10 வருஷம் 20 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இவங்க ஊருக்காக உலகத்துக்காக உழைச்சி கொட்டின்னு இருக்கோம். நமக்குன்னு ஏதாவது நம்ம உழைச்சிக்க வேண்டாமா, சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறது, அரசாங்கத்தால் யோகம், அந்தஸ்து ஒரு படி உயரும், கண்டும் காணாமல் போனவங்கள்லாம் கையெடுத்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா வகையிலுமே வந்து ஒரு தனித்தன்மையும் மிகப்பெரிய யோகத்தையும் தரக்கூடிய சனிப்பயிற்சியாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இது இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி வாக்கியாதிபதியிலிருந்து 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகும்போது சச யோகம்னு சொல்லுவாங்க. 4 பேர்த்து வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தவர் 400 பேர்த்துக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு உயர்ந்துருவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சூரியனுடைய ஆதிக்கம் வந்து பலம் பெறுதுங்க. புகழ்பெற்று வாழக்கூடிய வாய்ப்பு இந்த 10ஆம் இடத்து சனி பகவான் அவங்களுக்கு சில புத்திமதிகளும் சில புத்துணர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயமாக இருக்குங்க. பாபகிரகமான சனி பகவான் திருகோணத்திலிருந்து கேந்திரத்துக்கு போகிறது நல்லது. அப்போ தொழில் நிலைமைகள் இனிமேல் நல்லா இருக்க போகுது, ஸ்டாண்டர்ட் ஆக போகுது. விவசாய பெருமக்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த போட்டி தொல்லைகள்லாம் கொஞ்சம் ஒழியும். ஏற்கனவே இருந்த 2.5 வருஷத்தை விட இன்னும் கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இப்போ சனி பயிற்சி வராரு. பரிகாரம்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற பழமையான ஒரு ஆஞ்சநேய பெருமானை போய் சனிக்கிழமை தோறும் ஒரு வணங்குறது, அவருக்கான அந்த மாலை வஸ்திரங்களை போடுறது ரொம்ப நல்ல விதமான பலன்களை கொடுக்கும். கடக ராசியை பொறுத்தளவுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிபத்தியத்திலிருந்து விலகி மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே தனஸ்தானத்துக்கு வரும்பொழுது தனத்தை கொடுப்பாரு, திருமணஸ்தானத்துக்கு வரும்பொழுது திருமணத்தை கொடுப்பாரு. ஆனால் பாக்கியஸ்தானத்துக்கு வரும்பொழுது பல்வேறு விதமான பாக்கியங்களை, அதாவது உங்களுடைய பரம்பரை சொத்தில் இருக்கக்கூடிய தகராறு பூரா விலகி அந்த தகராறுக்கு மேலே அதே இடத்துல வந்து வரலாறு படைக்கக்கூடிய பாக்கியங்களையும் சனி பகவான் நிச்சயமாக கொடுப்பார். பிறந்த ஊரில் பிறந்த கிராமத்தில் புதிய சொத்து வாங்கக்கூடிய பாக்கியங்களையும் பெரிய பாக்கியங்களாக சனி பகவான் கொடுப்பார். கடகராசிக்காரங்களுக்கு யோகாதிபதி வந்து குரு பகவான். யோகாதிபதி வீட்டில் வந்து இந்த சனி பகவான் உட்கார்றதுனால அடுத்தடுத்த முயற்சிகள் எல்லாமே யோகத்தை கொடுக்கும். உங்களுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை அப்படின்னு வெளியில் தள்ளி கதவை சாத்தினவங்க வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு பூச்செண்டோட முதல் மரியாதை கொடுத்து அழைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலம் கடகராசிக்காரர்களுக்கு தொடங்குது. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்றது, அவமானங்கள் தீர்றது, தோற்றமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு வயதான ஒரு மூப்பு தோற்றத்தில் இருந்தாங்க. இனிமேல் வந்து ஒரு யவ்வனம், ஒரு அழகு, ஒரு இளமை, அதெல்லாம் அவங்கள்ட்ட இனிமேல் இருக்கும். அப்போ ஓவரால் பார்க்கும்பொழுது கடகராசிக்காரங்களுக்கு வந்து எல்லா வகையான யோகங்களையும் இந்த சனி பயிற்சி தரக்கூடியதாக இருக்கும். கடகராசி அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அங்கே பூச நட்சத்திரம் வரும். ஏன்னா பூசன்றது தேவகணம், அங்கே தான் ஆரம்பிக்குது. காலப்புருஷத்துலேருந்து பார்த்திங்கன்னா
பூசம் தான் ஃபஸ்ட்டு அப்படியே உங்கள் சனி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் அனுசத்துக்கு போகும், உத்திரட்டாதிக்கு போகும். கடகராசி பொறுத்தளவு இந்த சனிப்பெயர்ச்சி ஆகிறது மிகப்பெரிய ராஜயோகம். நல்ல மனைவி அமைஞ்சிடும், பெண்களுக்கு நல்ல கணவன் அமைஞ்சிருவாங்க. பாக்கியஸ்தானத்துக்கு போகும்போது எல்லா பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகம்தான் இந்த சனிப்பெயர்ச்சி. அதனால் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பது தான் நிச்சயம். கடகராசிக்காரங்களுக்கு விடியல் வரப்போகிறது. ஒரு சின்ன விஷயந்தான், இது வரைக்கும் நடந்த கெட்டது நிற்க போகுது. அதாவது இயல்பாக உங்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன தடுத்து நிறுத்தப்பட்டிருந்ததோ, என்ன கிடைக்காம இருந்ததோ அதெல்லாம் வயதிற்கேற்றாற் போல் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இப்போது கண்டிப்பாக வந்துடுது. அதனால் ஒரு நல்ல சனிப்பெயர்ச்சியாக மனசு சந்தோஷமாக இருக்குது, உடம்பு நல்லா இருக்க போகுது, எல்லாவற்றிலும் இனிமே அதிர்ஷ்டம் இனிமே செயல்பட போகுது அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய அருமையான நல்ல சனிப்பெயர்ச்சிங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு லாஸ்ட் ஒரு 5 வருஷமாகவே டைம் சரியில்லை. ஏன்னா ஃபஸ்ட் கண்டக சனியாக இருந்தது, இப்போ அஷ்டம சனியாக வந்துருந்தது. இப்போ ரெண்டுமே முடிஞ்சு இப்போ 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்துக்கு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். சில பேருக்கு வேலையே போயிடுச்சு. ஏன்னா 8ல் சனி வரும்போது நிறைய பேருக்கு வேலையே தூக்கிடுச்சு, வேலை இல்லாமல் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஆஃபர் லெட்டர் இமீடியட்டாக வந்துடும். அது சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்த ஒரு 3-4 மாதத்துக்குள்ளரே ஆஃபர் லெட்டர்லாம் நல்ல இடத்துல பெரிய வேலையே கிடச்சிரும். கடகராசிக்காரங்களுக்கு ஒரு நல்லது ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நவக்கிரக கோயிலில் போய் நீங்கள் வழிபட்டிங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்லது ஒரு ஃபார்ச்சூன்ஸ், அதாவது அதிர்ஷ்டங்கிறது கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிடும். கம்பீரமாக இருந்த காட்டுச்சிங்கமாக இருந்த சிம்மராசிக்காரங்க சர்க்கஸ் சிங்கமாக மாறி மற்றவங்களுக்கு அடிமையாக இருந்த காலகட்டம் தான் கடந்த 2-3 வருஷமாக பார்த்திங்கன்னா. ஏன்னா இந்த கண்டகச்சனிங்கிறது என்ன, எதையுமே துணிச்சலாக முடிவெடுக்க முடியலை. வாயை கட்டி வயிற்ற கட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்த காலகட்டம். அதுதான் இப்போ அஷ்டமத்து சனியாக இப்போ மாறுது. சுபத்தன்மையை அவர் அடைகிறார். அப்போ இந்த சுபத்தன்மை அடைகிறதுனால என்ன ஆகும், மனசுக்குள்ளே இருந்த பயம் விலக ஆரம்பிக்கும். பயம் விலகி ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி நிச்சயமாக வழி நடத்தும். சிம்மராசியை பொறுத்தளவு பாருங்கள், ரொம்ப நாள் பேசாமல் இருந்தவங்கெல்லாம் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று கூடி மகிழக்கூடிய யோகம் இந்த சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இன்னொன்று பார்த்தீங்களா, விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துவாருங்க. உங்களுக்கு பொருளாதார ரீதியில் என்ன பண்ணுவார்னா, கூட்டு தொழில்ன்றது நீங்கள் பண்ணக்கூடாது. குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி தாய் சொல்ல தந்தை சொல்ல மட்டும் கேட்டுட்டு செயல்பட்டீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை நோக்கி கொண்டு செல்லும். சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்க போகுது. உண்மையிலேயே 12 வீடுகளில் சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய இடம், முதன்மையான இடம் 8ஆம் இடம் தான். அதாவது 8ல் இருப்பது தீமை, கெடுதல்கள், சாதகமற்ற பலன்களை தரும் என்றாலும் கூட இந்த 2.25 வருஷத்தில் 1.5 வருஷம் இன்னும் ஒரு 40 நாளில் நடக்க போகின்ற ராகுகேது பயிற்சியின் மூலமாக 7ஆம் இடத்துல ராகு வர்றதுனால வேதை அமைப்பு பரிபூர்ணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது ஆரம்பிக்குது. ஆக கொடுத்து வச்சவங்க இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஆகவே எதுலேயும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக, அதே நேரத்தில் 100க்கு 100 வேதை காரணமாக கெடுதல்கள் எதுவும் நடக்காத நல்ல ஒரு சனி பயிற்சி தாங்க. சிம்மராசிக்காரங்க இது வரைக்கும் கண்டக சனியால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதனால நிறைய ஹெல்த் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துட்டு இருந்தது. சனி 8ஆம் வீட்டுக்கு போகிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்னா அவங்களுக்கு சரியாயிடும். ஆனால் என்ன ஆகும்னா 8ல் சனி போகிறதால சில நல்லதுகளை கொடுத்தாலும் சில நல்லது இல்லாத ஒரு அமைப்புகளும் இந்த சனி 8ல் இருக்கிறதால வரதான் செய்யுது. இந்த சனி பயிற்சியில் இவங்க குறிப்பாக எது பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஷேர் மார்க்கெட்டில் அவங்க பணம் போடாமல் இருக்கிறது பெட்டர். குறிப்பாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணத்தை வச்சுட்டு இருக்கிறது ஓகே. ஸோ மொத்தத்தில் சனி பயிற்சி உங்களுக்கு முதல் 1.5 வருஷம் பெருமளவு பாதிப்புகள் இருக்காது. கடைசி ஒரு 1.5 வருஷம் குறிப்பாக கேம்லிங், ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாமல் இருந்தால் இந்த சனி பயிற்சியை ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் அஷ்டம சனியாக பயிற்சி ஆகிறதுனால ஆங்காங்கே கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறது உண்மைதான். இருந்தாலும் இந்த சனி பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியாக இருக்கிறதுனால அது 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் நல்லது கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இதே சனி பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது. கடந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் வளர்த்து விட்டீங்களோ அவங்களே உங்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஆங்காங்கே தெரியப்படுத்தும். இந்த கஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தகர்த்து தாங்கி நிற்கணும் அப்படின்னா சனி பயிற்சிக்கு உண்டான சனி பகவானுக்கு உண்டான பரிகாரமாக நவகிரக சன்னதியில் சனீஸ்வர பகவானுக்கு எள் விளக்கு ஏற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறோம் அப்படிங்கிறத விட நல் எண்ணத்தோடு ஏற்றி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாகவே கிடைக்கும். கன்னிராசிக்கு 7ல் சனி பெயர்ச்சி ஆகிறது ஒரு மிகப்பெரிய யோகம். இது வரலும் தடைப்பட்டு வந்த திருமண வாழ்க்கை திடீர்னு திருமண யோகம் வருங்க. அதே மாதிரி 5ஆம் வீட்டுக்கு அதிபதி ஆகிறாரு
பூர்வத்தில் வந்து பகையாக இருந்தாங்க பாருங்கள். அண்ணன் தம்பி பகைகள், உறவுகள் பகைகள், அத்தை மாமா உறவு பகைகள் எல்லாமே 6ஆம் இடத்துல இருந்தது. மூலத்திரிகோண ஸ்தானத்தில் சனி உட்காந்து பலம் பெற்று இருந்ததுங்க. ஆனால் இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசி விட்டு மீனராசிக்கு போகும்போது பாருங்கள், இன்றைக்கி போது எல்லாமே வந்து குடும்பமே வந்து ஒற்றுமையாக குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க. குலதெய்வனுடைய வழிபாடு அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். குடும்பமே நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல கண்டகச்சனி வருது. கண்டகச்சனி அமைப்பில் அவர் ராசியை பார்க்க போகிறதுனால இது வரைக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருந்த கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் பிடிவாதமான நேர்மையான பிடிவாதத்தன்மை, நான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிடிவாதக்காரர்களாக மாறப்போகின்ற தன்மைகள், டீனேஜில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆண் பெண் அறிமுகத்தை கொடுத்து அதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய அட்டமத்து சனியில் ஒரு மனக்கலக்கத்தை கொடுக்கக்கூடிய சூழலுக்கு இப்போவே ஒரு சில அறிமுக அமைப்புகள் வரும். கூட்டுத் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழல்கள், எதுலேயும் கணவன் மனைவி உறவுகளில், நட்புகளில், சொந்தக்காரங்க விஷயத்தில் இந்த 2 வருஷம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டகசனி ஆரம்பிக்குது. இது மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களும் நடக்க போகுது. குறிப்பாக எதில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஒரு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதே மாதிரி பணத்தில் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வராது. அதாவது வருமானம்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. இவங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் ஒரு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நினச்சி அதுக்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுத்து போனாலே இந்த சனிப்பயிற்சி ஃபுல்லாகவே இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்ன்றத கண்டிப்பாக சொல்லலாம். கன்னிராசியை பொறுத்தளவுக்கு கண்டக சனியாகவே இருந்தால் கூட அதில் வந்து வாழ்க்கை அப்படிங்கிற கண்டங்களை புரிய வைக்கக்கூடிய சனியாகத்தான் இந்த சனி பயிற்சி அமையப் போகுது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய சனியாக இந்த சனி பயிற்சி அமையும். அதாவது வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை போதிக்கக்கூடிய அமைப்பில் இந்த கண்டக சனி இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. எது எப்படி இருந்தாலும் அதாவது கண்டக சனி அப்படிங்கிற காலத்தில் வந்து எல்லா நேரங்களிலும் கவனமாக இருக்கணும், சில நேரங்களில் மௌனமாக இருக்குங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய சனியாக இந்த சனி பயிற்சி அமையும். கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாக வந்து இந்த சனிப்பயிற்சி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். கன்னிராசிக்காரங்க கடந்த 2.5-3 வருஷமாக விதைத்ததை அறுவடை செய்யக்கூடிய காலகட்டம் இப்போ வந்திருக்குது. அதே மாதிரி தன்கிட்ட மறைஞ்சு கிடந்த திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். கூடா நட்புகள் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். அதே மாதிரி இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் இப்போ வந்து உட்கார்றதுனால, அதாவது காசு பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருக்கணும். இவங்களுக்கு வந்து திருநள்ளாறு போயிடுறது நல்லது. அங்கே மரகதலிங்கம் இருக்குது. மரகதலிங்க அபிஷேகத்தையும் பார்த்துட்டு வந்தால் கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டாகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல சனிப்பயிற்சி. இந்த சனிப்பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு 80-90 மார்க் கொடுக்கலாம். தொட்டது துலங்கக்கூடிய, எல்லாம் நிறைவேறக்கூடிய. இது என்ன ஒரு 60 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரியாகும், 20 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரியாகும். வயதிற்கேற்றாற் போல் குடும்பம் அமையக்கூடிய தன்மை, லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு, வியாபாரம் தொழில் போன்றவைகள் மேன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு. உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் பணத்தை அருளக்கூடிய ஒரு அருமையான சனிப்பயிற்சிங்க இந்த சனிப்பயிற்சி. துளாராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வந்து ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு வர்றாரு. இதனால் என்ன ஆக போகுதுன்னா, நோய் எதிர்ப்பு, கடன், வியாதி இந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடும். வேலை பார்க்குற இடத்துலையும் நிறைய ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில்துறையில் சேர்ந்தவர்களுக்கும் இது வந்து ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் பணத்தை லாஸ் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். மொத்தத்தில் துளாராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ஒரு கோல்டன் பீரியட் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லட்சுமி ஸ்தானத்துக்கு வர்றாரு. அதனால் லட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகங்களை பக்குவமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் அமைகிறாரு. இந்த சனி பயிற்சியை பொறுத்தளவுக்கு கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா, கொடுக்கிற சாமி கூரையை பிச்சு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குதூகலமான வாழ்க்கையை கொடுக்கறது, நாலா பக்கமும் நன்மைகளை கொடுக்கறது, மிகப்பெரிய வெகுமானங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் வந்துட்டு இருக்கிறாரு. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழி துலா ராசிக்கு துல்லியமாக பொருந்தக்கூடிய பயிற்சியாக, மகிழ்ச்சிகரமான பயிற்சியாக சனி பயிற்சி அமையும். இதுவரைக்கும் துளராசிக்காரங்க நிலைமை என்ன, 3 வருஷமாக வந்து தலை குனிஞ்சு கிடக்கிறாங்க. வெளியில் தலை காட்ட முடியலன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்தளவுக்கு வேதனையில் துடிக்கிறாங்க. அதெல்லாம் தான் அடுத்து சாதனையாக மாறப்போகுது. இந்த 6ஆம் இடம் வந்து இந்த 2.5-2.25 வருஷத்தை துளாராசிக்காரங்க ஒரு நாள் கூட வீணாக்காமல் பயன்படுத்திக்கிறது நல்லது. ஏன்னா இந்த பீரியட் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். இதை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறாங்களோ அந்தளவுக்கு மிகப்பெரிய ராஜயோகம். ஏன்னா கண்டிப்பாக ராஜயோகத்தை தரப்போகுது.
சொத்து வாங்கிறது, எல்லாம் வாங்கிறது, வேலை கிடைக்கிறது, சிலர் வேலையை விட்டுட்டு தொழில் தொடங்கிறது, இந்த மாதிரி அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அமோகமான அற்புதமான சனிப்பயிற்சியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். துலா ராசி பொறுத்தளவு பார்த்தீங்களா, சொத்து கொடுத்தாரு, ஆனால் லிட்டிகேஷன்லேயே கொடுத்துட்டாரு, அது பிரச்சனையாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் ஓடிட்டுருக்கோம். ஆனால் இப்போ 6ஆம் இடத்து சனி பயிற்சி பார்த்தீங்களா, தொழில் மேலே கண்ணும் கருத்துமாகவே இருக்க சொல்லக்கூடிய இடம். நான் தொழில் இதுவரையிலும் நான் கற்றுக்காத இப்போ கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும். ஏன்னா ராகுவோடு போய் சேர்றாருங்க. இப்போ சனி அங்கே போய் ராகுவோடு சேரும்போது பிரகாசமாயிடுவார். இப்போ 6ஆம் இடத்துல வந்து சனி பயிற்சி ஆகிறதுனால திருக்கொல்லிக்காடுக்கு சென்று பொங்கு சனீஸ்வரர் வழிபட்டால் மிகப்பெரிய யோகத்தை அடைவீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து 5ஆம் வீட்டுக்கு சனி பகவான் வர்றது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அவங்களுக்கு இது வரைக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் வந்திருக்கும். ஏன்னா சனியோட பார்வை வந்து ராசியின் மீது இதுக்கு முன்னாடி பட்டதால் ஹெல்த் ப்ராப்ளம் வந்திருக்கும். அந்த ப்ராப்ளத்தை விட்டு வெளில வந்துருவாங்க. வேலை பார்க்குற இடத்துலையும் அவங்களுக்கு வந்து நல்லது ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். இதுக்கு அடுத்து இவங்களுக்கு வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் வீட்டில் சனி போகிறதால ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக இள வயதினர் இருக்கவங்களை வந்து காதல் வயப்பட்டு அதனால் வரக்கூடிய ப்ராப்ளம் வரலாம். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம். இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துட்டா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவானோட பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. அப்போ வந்து பிள்ளைகள் வகையில் எவ்வளவு தான் செல்ல பிள்ளையாக இருந்தாலும் தேவையில்லாமல் தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால செல்லம் சேர்த்துக்கிறோம், நிறைய வந்து சொந்த வீடு வாங்குகிறோம் அல்லது சொத்து பத்து வாங்குகிறோம் அப்படிங்கிறத விட தன்னுடைய பிள்ளை செல்வத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தை வந்து போதிக்கக்கூடிய கிரகமாக இந்த சனி பயிற்சி அமையுது. பொதுவாகவே 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரும் பொழுது அக்கம் பக்கத்தில் தேவையில்லாத சண்டை வந்துட்டு இருக்கோம், அங்காளி பங்காளி வகையில் தேவையில்லாத சண்டை இருக்கும். இந்த மாதிரியான சண்டை சச்சரவு வரக்கூடிய நேரங்களில் சமாதானத்தை நேசிக்கக்கூடிய பக்குவத்தை புகுத்தக்கூடிய போதிக்கக்கூடிய பயிற்சியாக சனி பயிற்சி அமைது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி வர்றதுனால மிகப்பெரிய யோகம். 5ஆம் இடம்ங்கிறது வந்து குரு பகவானுடைய வீடு. விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி யார்? குரு பகவான். அவர் வீட்டில் இவர் வந்து உட்கார்றதுனால எந்த பக்கம் திரும்பினாலும் இப்போ ஒரு திருப்தி வரும், பணவரவு நிச்சயமாக உண்டு. பிள்ளைகளை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும், கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும், எந்த இடத்துல பாராட்டணுமோ அந்த இடத்துல பாராட்டணும். அதே மாதிரி இலவசமாக சில கூடா பழக்க வழக்கங்கள் வந்து நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடணும். குலதெய்வ கோவிலுக்கு வழக்கமாக போனாலே இந்த 5ஆம் இடத்து சனியால் மிகப்பெரிய ராஜயோகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்து சனி அர்த்தராசம் சனியிலேருந்து விலகி 5ஆம் இடத்துக்கு போகிற சனி பகவான் வந்து அறிவை வந்து தெளிவுபடுத்துவாருங்க. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு சொன்னால், சொந்த பந்தத்தோட நம்ம இணைஞ்சு நம்ம வாழ்க்கை வாழணும், நம்ம வந்து விட்டு விலகி வாழ்ந்தது தப்பாக போச்சு, நிறைய கெட்ட சவகாசங்கள் நம்ம உருவாகி போச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய டைம் தான் மாறி இப்போ வந்து குடும்பத்தோட பூர்வீகத்தோடு ஒன்றா சேர்ந்து நல்லா வாழணும் அப்படின்ற எண்ணத்தை இந்த சனி பகவான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய சனி பயிற்சியாக அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சனி பயிற்சி வருது. பிள்ளைகளால் செலவுகள் வரலாம். அதே நேரத்தில் குருவோட வீட்டில் வர்றதுனால பிள்ளைகளால் சுப பிரிவுகள் இருக்கும். தூர இடத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்லாவே இருக்கு, பரவாயில்ல சம்பாதிக்குது, இங்கே போன இடத்துல கணவன் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக குழந்தை இருக்கிறா. இந்த மாதிரியான பிள்ளைகள் பற்றிய சுப விஷயங்களை அதே நேரத்தில் நம்மிடருந்து பிரித்து கொடுக்கக்கூடிய அமைப்புகளை இந்த 5ஆம் இடத்து சனி செய்யும். எப்போவுமே 5ஆம் இடத்தை கொஞ்சம் கெடுக்கக்கூடிய சனி வந்து நமக்கு கொஞ்சம் குறுகின எண்ணங்களை கொடுத்துருவார். அப்படின்றதுனால கொஞ்சம் பிராட் மைண்டாக அவசியமாக நம்ம வளர்த்துக்க வேண்டிய ஒரு சனி பயிற்சியாக இந்த சனி பயிற்சி இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்து சனிக்கு ஒரு நல்ல பரிகாரம்னு சொன்னால் பிரதோஷ நாள்களில் சிவனை வழிபடுறது தான் ஒரு மிகப்பெரிய நல்ல பரிகாரம். தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மாதுர் ஸ்தானமாக சொல்லப்படுகிற 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அதனால் கடந்த காலங்களில் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக கல்விக்காக கடல் கடந்து போனவங்க இப்போ தாயாரோடு சேர்ந்திருக்கக்கூடிய தகுதிகளை மிகுதியாகவே கொடுக்கும். இரும்புக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வாகன சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வகையான ஒரு மிகப்பெரிய உயர்வுகளை கொடுத்துக்கிட்டு இருப்பார். என்ன 4ஆம் இடம் வந்து சுகஸ்தானமாக இருக்கிறதுனால தேவையில்லாத சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நன்மையான வகையில் புரிய வைக்கக்கூடிய பயிற்சியாக சனி பயிற்சி அமையும்.
தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இன்னையிலேருந்து தொடங்குது. அதனால் அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணும். வயசானவங்க பெரியவங்க அனுபவத்தில் ஏதாவது கூப்பிட்டு சொல்கிறாங்கன்னா அதுக்காக நம்ம கோச்சிக்கிறது அதெல்லாம் கூடாது. ஆனால் 4ஆம் இடம்ங்கிறது வந்து ராசிநாதன் குரு பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால பல புது யோகங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனம் வாங்கிறது, வெளிநாடு போகிறது, குறைவான சம்பளத்திலேருந்து அதிகமான சம்பளத்துக்கு மாறுறது, இந்த மாதிரியான யோகங்கள் எல்லாமே அவர் நிச்சயமாக கொடுப்பாரு. முக்கியமாக இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி கேரக்டர் வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4ஆம் இடம்ங்கிறது நடத்தை ஸ்தானம். அதனால் வந்து நடத்தையை கொஞ்சம் நம்ம பாதுகாத்துக்கணும். மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சி வந்து சின்ன சின்ன புது அனுபவங்களை கொடுத்தாலும் வளர்ச்சி தடைபடாமல் ஒரு பெரிய யோகத்தை தரக்கூடியதாக தான் இருக்கும். தனுசு ராசி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சனிப்பெயர்ச்சி 3ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. சகோதரனால் சுகமடையக்கூடிய யோகம். இதுவரை சகோதரனை வந்து பகையாக இருந்தவரெல்லாம் தேடி வந்து பேசி குடும்பத்தில் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்குவதற்கான சிந்தனைகள் வந்து நிச்சயமாக வந்து வெற்றி ஏற்படும். அதில் கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விளைவிக்கிறது நல்லது. சொத்து சுகங்கள் அப்படின்றத வந்து சேரும். தகப்பனார் வழியில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக சனிப்பெயர்ச்சி நல்ல வாய்ப்புகள் உண்டுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, பாதி அஷ்டமச்சனியுடைய தொல்லைகளை கொடுக்கக்கூடியதாக இப்போ சொல்லப்படுது. அவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரியான நிவர்த்திகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் தொழிலில் ஒரு தேக்க நிலை வரும். உண்மையை சொல்லப்போனால் உடையவன் இல்லா இருக்கை பால் அப்படிங்கிற மாதிரி தொழிலை ஆரம்பித்து வச்சு வேலைக்காரங்கிட்ட அண்ணன் தம்பிங்கிட்ட பார்ட்னர்கிட்ட கொடுத்துட்டு போயிடாமல் நீங்களே இருந்து ஒரு 2 வருஷம் கண்ணும் கருத்துமாக பார்த்தீங்கன்னா தான் இந்த அமைப்பு, இந்த அர்த்தாஷ்டம சனி அமைப்பை தவிர்க்க முடியும். மேலதிகாரிகள் யாராவது ஒரு மாதிரியாக நமக்கும் அவருக்கும் ஒரு முரண்பட்ட சூழ்நிலைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்களே கொஞ்சம் பிடிவாதக்காரராக மாறி ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறனால பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லைன்னா கூட தொழில் வேலை அமைப்புகள்லையும் நம்முடைய குண நல மாற்றங்கள்லையும் கொஞ்சம் சிறிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த அர்த்தாஷ்டம சனி அமைஞ்சிருக்கு. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து இது வரைக்கும் 3ஆம் வீட்டில் இருந்தார். இப்போ வந்து 4ஆம் வீடான அர்த்தாஷ்டம ஸ்தானத்துக்கு வராரு. அவர் சார் சொன்ன மாதிரி அஷ்டம சனியில் பாதி எஃபெக்ட் வந்து இதில் வந்துடும். ஸோ அது வந்து இருந்தாலுமே இவங்களுக்கு மற்ற கிரகங்களோட அமைப்பை வச்சு பார்க்கும்போது இவங்களுக்குன்னு ஒரு ஃபார்ச்சூன் பேஸ் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2025, அதாவது இந்த சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமே அடுத்த கிரகங்களுடைய அமைப்பு வந்து நல்லா இருக்கிறதால அந்த ஒரு வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். குடும்பத்தில் வந்து ஏதாவது சுப விசேஷங்கள் நடத்தணும், இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து மேரேஜ் ஏதாவது நடக்கலை அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்தை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு பயிற்சி வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டியில் இருக்க கற்பக விநாயகரை வழிபட்டு வந்தால் இவங்களுக்கு வரக்கூடிய கெடுபலன்கள்லாம் குறைஞ்சு சுபபலன்கள் அதிகமாக கிடைக்கும். மகர ராசிக்காரங்கள்லாம் இது வரைக்கும் வாழ்வா சாவான்னு இருந்தாங்க. அதாவது ராசிநாதன் சனி பகவானே வந்து இவங்களுக்கு கெடுதல் பெறக்கூடிய இடத்துல கடந்த 8.5 வருஷமாக இருந்து பாடாப்படுத்திட்டாரு. அவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலேருந்து இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப அருமையாக இருக்குது. வேலை இல்லாமல், அதாவது தவிச்சு காசு பணம் இல்லாமல் சிலர்லாம் வந்து பட்டினியெல்லாம் இருந்திருக்காங்க. கௌரவ பட்டினின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி எவ்வளவோ வருத்தங்களையும் எத்தனையோ வீழ்ச்சிகளையும் எத்தனையோ அவமானங்களையும் சந்திச்சிட்டாங்க. அந்த நிலை மாறி இன்னையிலேருந்து வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய யோக காலம் மகர ராசிக்காரங்களுக்கு தொடங்குது. அதாவது முதல் தரமான ராஜயோகம். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் முடிசூட்டி வைப்பார். எங்கெல்லாம் வந்து வெளியில் பிடிச்சி தள்ளினாங்களோ அங்கெல்லாம் வந்து வெல்கம் சொல்லி உட்கார வைக்கக்கூடிய ஒரு யோகமான சனிப்பெயர்ச்சியாக மகர ராசிக்காரங்களுக்கு இது இருக்கும். மகர ராசி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வெற்றி ஸ்தானன்ற 3ஆம் இடத்துக்கு, வீரியஸ்தானன்ற 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாவது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனை, இஎம்ஐ கட்டி 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 ரொம்ப நொந்து போனவங்க கடனை பூரா ஒழிச்சிருவாங்க. அறிவளவு தெளிவு கிடைக்கும். இதுவரையிலும் யாரெல்லாம் நம்பி மோசமாக போனீங்களோ இனி அவங்களெல்லாம் அவங்க வந்து விலகிட்டு நல்லவங்களுடைய நட்பு உங்களை தேடி வரும். அந்த நல்லவங்களை வச்சு நீங்கள் உங்கள் தொழில் முறையையும் உங்கள் வாழ்க்கை முறையையும் நல்ல உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் காலம்தான் இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய காலம். மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முற்றாக முழுவதுமாக ஒழிய போகுது. 7.5 சனி முடிஞ்ச உடனே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகை செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு விதி. எல்லா இடத்துலையும் வயதிற்கு ஏற்றார் போல். இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு இனிமேல் நான் நிம்மதியாக இருக்கேன், ஏதோ புருஷன் பொண்டாட்டி நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், பிள்ளைங்க கொஞ்சம் ஒழுங்காக வேலைக்கு போகுது, படிக்குது, கல்யாணம் பண்ண முடியுது என்கின்ற மாதிரி வயதிற்கேற்ற திருப்தி நல்லவைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல சனிப்பெயர்ச்சிங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி. மகர ராசிக்கு வந்து ஒரு ராஜயோகமான காலகட்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் இந்த சனிப்பெயர்ச்சியிலேருந்து.
ஏழரை சனி முடிஞ்சிருச்சு, சனி பகவான் வந்து 3ஆம் வீட்டில் இருக்காரு. ஸோ பணவரத்து அதிகமாகும், கடன் தொல்லை தீர ஆரம்பிக்கும். இது 2 நடக்கும்போதே அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்பும் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு ஜாதகத்திற்கு ஏற்றாற் போல எந்த அளவுக்கு அவங்க வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு பயங்கர ஃபாஸ்டான ரெக்கவரி இருக்கும். அனைத்து மகர ராசிக்காரர்களுக்குமே இந்த சனிப்பெயர்ச்சி வந்து ஒரு பொன்னான காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். மகர ராசியை பொறுத்தளவுக்கு மறு ஜென்மம் எடுத்த மாதிரி புது வாழ்வு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி மகிழ்ச்சியாகவே அமையுது. பொதுவாகவே சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. இது ராசி அதிபதியாக இருந்து 3ஆம் இடத்துக்கு வர்றதுனால மிகப்பெரிய முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அல்லது யாராலும் மறுக்க முடியாத மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இந்த சனி பகவான் இருக்கார் அப்படிங்கிறது உண்மை. மகர ராசியை பொறுத்தளவுக்கு தகரத்தை கூட தங்கமாக மாற்றி காட்டணும் அப்படின்னா வாராகி அம்மனை சனிக்கிழமை நாட்களில் மாலை நேரங்களில் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக மகத்துவம். கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்களா அந்த சனிப்பெயர்ச்சி ஜென்மத்துட்டு விலகுதுங்க. அது வந்து சனி விஸ்வரன் பார்த்தீங்களா குரு வீட்டுக்கு போகிறாரு, வாக்குஸ்தானத்துக்கு போகிறாரு சனி பகவான். இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து யாரும் ஏற்றுக்கல. இப்போ இவங்க சொல்கிறது தான் வேத வாக்குன்ற மாதிரி ஏற்றுப்பாங்க. குடும்பத்தில், சொசைட்டியில், சொந்த பந்தம் எல்லாமே பார்த்தீங்களா இவங்களுக்கு ஒரு தனி மகத்துவம் தனி மரியாதை கொடுக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக நிச்சயமாக அமையும். அதே நேரத்தில் பார்த்தீங்களா சொத்து பிரச்சனை வந்து தீருன்றது. அதே மாதிரி பூர்வீகத்தில் பார்த்தீங்களா அந்த ஒரு மாதிரி குழப்பமாக இருந்தாங்க, அந்த பங்காளி சண்டையெல்லாம் அதெல்லாம் சனி வந்து தீர்த்து வச்சிருவார். இதெல்லாம் விதத்துலையும் பார்த்தீங்களா சனி பகவான் ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இந்த கும்பராசிக்கு அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலக போகுது. ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவங்கள கூட ஜனின்னா என்னன்றதை புரிய வச்சார் ஜென்மச்சனி. இது எல்லாம் இப்போ விலக போகுது. அதே நேரத்தில் 7.5 சனி முழுசாக முடிய போதானா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் அந்த 7.5 சனியில் கடுமையான காலகட்டம்னு சொல்லப்படக்கூடிய முதல் 5 வருஷங்களை இப்போ ஜென்மச்சனி காலகட்டங்களில் தாண்டுறாங்க கும்பராசிக்காரர்கள். குறிப்பாக அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் எல்லாத்துக்கும் இருந்து வந்த தடை விலக போது. கல்யாணம் பண்ணலாம், வீடு கட்டலாம், தொழில் நல்லா இருக்கும். எல்லா விதத்திலும் படிப்படியாக மன நிம்மதியை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சனிப்பெயர்ச்சிங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி. கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம், ஜென்மசனி விலகுது. இதனால் அவங்களுக்குள்ள இந்த மன இறுக்கம்னு சொல்லுவோம், அப்படியே வெளியில் சொல்ல முடியாமல் ஒரு இறுக்கமாக இருந்திருப்பாங்க, அந்த இதை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஏன்னா சனி விலகிறதுனால இப்போ வந்து அவங்க எடுக்கிற முடிவுகள் வந்து நல்ல தீர்க்கமாகவும் இருக்கும், நல்ல தெளிவான முடிவுகளும் எடுப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துலையும் அவங்களுக்கு இருக்க அந்த வேலை ப்ரெஷர் எல்லாம் குறைஞ்சு நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த கும்பராசிக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். இவங்க கவனமாக இருக்கணும்னு அப்படின்னு சொன்னாக்கா ஒரே ஒரு விஷயம், 7.5 சனி முழுதாக முடியவில்லை. அதனால் இவங்க வந்து செலவுகளை வந்து குறைச்சிக்கணும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு பிரமாதமான சனிப்பெயர்ச்சியாக இருக்கும். கும்பராசியை பொறுத்தளவுக்கு பாத சனி அப்படிங்கிற அமைப்பில் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. கடந்த காலங்களில் தேவையில்லாமல் கலக்கங்களை கொடுத்த சனி பகவான் அதே குடும்பத்தில் இணக்கமான சூழலை ஆங்காங்கே ஏற்படுத்துவார். பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். குறிப்பாக சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகளை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையும். கும்பராசிக்காரங்களுடைய இன்றைய நிலைமையை பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் பிரச்சனை, எதை எடுத்தாலும் பிரச்சனை. உதவுறேன்னு சொன்னவங்க உதவலை, உபத்திரவத்தை கொடுக்குறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் வந்து கடந்து இப்போ வந்துட்டுருக்காங்க. அப்பாடா இனிமேல் நம்ம வந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இன்னையிலேருந்து வர ஆரம்பிக்கும். 5 வருஷம் 6 வருஷமாக போராடின்னு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இன்னையிலேருந்து நடக்க ஆரம்பிச்சிடும். பெரிய பொறுப்புகள், பெரிய பதவிகள் அதெல்லாம் இனிமேல் வரும். ஆனால் இப்போ பாதசனிங்கிறதுனால காலில் அடிபடாமல் பார்த்துக்கணும். விஐபிகள் இருக்கிற ஏரியாவில் வீடு வாங்குகிற யோகம் கும்பராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக வருது. அதே மாதிரி சாதாரண வண்டியில் இம்போர்ட்டடு வெஹிக்கிளில் போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்தளவுக்கு வருது. ஸோ அந்த வாழ்க்கை தரம்ங்கிறது வந்து இனிமேல் உயரும். நானும் பெரிய ஆள் தான் அப்படின்னு ஜெயிச்சு காட்டக்கூடிய யோகம் இப்போ இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது. பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதாவது படவேடு ஆரணி அந்த பாதையில் வந்து ஏரிக்குப்பம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஏரிக்குப்பத்தில் எந்திர சனீஸ்வரர் அங்கே வந்து அருள்பாலித்து கொண்டு இருக்கிறார். அந்த எந்திர சனீஸ்வரர் போய் தரிசனம் செய்துட்டு வந்தால் கும்பராசிக்காரங்களுக்கு மேலே மேலே யோகம் அதிகரிக்கும். மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்குது. ஜென்மச்சனி அமைப்பை வயதிற்கேற்றாற்போல் 2 பிரிவாக பிரிக்கலாம். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உண்மையிலேயே ஜென்மச்சனி பெரிய அளவில் கஷ்டங்களை செய்யாது. போன 30 வருஷத்துக்கு முன்னாடி ஜென்மச்சனியில் அவஸ்தைகளை அனுபவித்த, கண்கூடாக சனியின் கொடுமைகளை கற்றுக்கொண்டு இருக்கின்ற ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இப்போ நல்லா இருக்கும். அதே நேரத்தில் இப்போ தான் வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க இல்லையா, ஒரு கல்லூரி முடித்து ஒரு டீனேஜில் இருக்கிறவங்க, அவர்கள் வந்து அகலக்கால் வச்சிடக்கூடாது,
காதல் என்கின்ற பேரில் ஏதேனும் ஒரு மன அழுத்தத்தையும் இந்த ஜென்மச்சனி தான் கண்டிப்பாக தரும். ஆக இளைஞர்கள் தங்களுடைய மனசக்தியில் திடமாக தைரியமாக இருக்க வேண்டிய ஜென்மச்சனி இது. மீனராசிக்காரங்களுக்கு இன்னிலிருந்து ஜென்மசனி ஆரம்பிக்குது. ஸோ ஜென்மசனி ஆரம்பிச்சிட்டாலே அவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு ப்ரெஷர் வந்துடும். ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும், இது வந்து ரொம்ப லேட் ஆகுது இல்லாமல் அவங்க வந்து அதிகமாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுவாங்க. இவ்வளோ தூரத்துக்கு அதிகமாக ஒர்க் பண்ணுறதால அவங்களுடைய ஹெல்த் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகலாம். அதனால தேக ஆரோக்கியத்தில் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கோவமும் கொஞ்சம் அதிகமாக வந்துடும். அது வந்து அவங்களுடைய கூட இருக்கவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் பாதிக்கலாம். அதனால அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஸோ அவங்க மொத்தத்தில் மீனராசிக்காரங்க வந்து இந்த பேஸை வந்து எப்படி கிராஸ் பண்ணலான்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1.5 வருஷத்துல வந்து அதிகமாக ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் ஃபார்ச்சூன்ஸை எதிர்பார்க்கலாம். அதிர்ஷ்டங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மீன ராசியை பொறுத்தளவுக்கு தற்சமயம் ஜென்மச்சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. பொதுவாகவே ஜென்மச்சனி அப்படிங்கிறது உங்களுடைய ஜென்மத்துக்கும் மறக்க முடியாத ஒரு சில அனுபவங்களை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் சனி பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது. என்றைக்கோ நம்ம சொல்ல சரி வகையில் காப்பாற்ற முடியாத அளவுக்கு தேவையில்லாத தடங்கள் அல்லது தடுமாற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த விஷயமாக இருந்தாலும் கமுக்கமாக இருந்தீங்க அப்படின்னா காரியம் சாதிக்கக்கூடிய பக்குவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமைஞ்சிக்கிட்டு இருக்கும். அதனால் எல்லா விஷயங்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க ஆலோசனையை கேட்குற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய சொந்த புத்தியை சுய புத்தியை பயன்படுத்தி பயபக்தியோடு கடவுளை வந்து நமஸ்காரம் செஞ்சு காரியத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா வீரியத்தோடு வெற்றி என்ற விஷயத்தை ஆங்காங்கே சந்திக்க முடியும். மீனராசிக்காரர்களுக்கு வந்து சந்திரனோட இப்போ சனி பகவான் வந்து சேர்றார். இது வந்து ஜோதிட நூல்கள் என்ன சொல்லுது, புணர்வு தோஷம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த புணர்வு வரும்போது எப்படி இருக்கணும், அமைதியாக இருந்துடணும். ரொம்ப நமக்கு சில தெரிஞ்சிருந்தா கூட கேட்கும்போது தான் நம்ம சொல்லணும், இல்லைனா கொஞ்சம் அமைதியாக இருந்துறது நல்லது. இந்த சனிப்பயிற்சி வந்து மீனராசிக்காரங்களுக்கு சகிப்புத்தன்மையை கற்றுத்தரக்கூடியது. டாலரன்சி, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் சிக்கிக்காமல் நீங்கள் வந்து விடுபடலாம். மொத்தத்தில் இந்த ஜென்மசனி என்ன பண்ணோம், அடுத்தவங்கள்ட்ட போய் சிக்க வைக்கும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் சிக்க வைக்கும், அப்புறம் ஆர்வக்குளாரில் ஏதாவது பேச வைக்கும். அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் கொஞ்சம் அப்படியே அமைதியாக, எப்படி மீன் வந்து அடிமட்டத்தில் நீரின் அடிமட்டத்தில் வந்து இருந்துக்கிட்டு சில நேரங்களில் அமைதியாக இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி அமைதியாக இருந்துட்டால் இந்த ஜென்மச்சனி அமோகமாக இருக்கும். மீனராசிக்கு சனி பயிற்சின்றது கவலையே பட வேண்டாம். 11 குடையவரும் சனி பகவான் தான், 12 குடையவரும் சனி பகவான் தான். அப்போ விரையாதிபதியும் அவர் தான், லாபாதிபதியும் அவர் தான். இந்த 40 வயது தாண்டினவங்களுக்கு பார்த்திங்களா நிறைய வாகனங்கள், நிறைய வீடுகள், சொத்து சேர்க்கைகள், இது அனைத்தும் உருவாகக்கூடிய சனி பகவான் தான் இப்போ வந்திருக்கு. நிச்சயம் மீனராசிக்கு இது ஒரு பெரிய மகத்தான சனி பயிற்சி என்று தான் சொல்ல வேண்டும். மீனராசிக்கு பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் அருகிலுள்ள திருபுவனத்தில் உள்ள சரபேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வந்தீர்கள் என்றால் யோகத்துக்கு மேல் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது தான் உண்மை. சனிப்பயிற்சி யார் யாருக்கெல்லாம் நன்மையை தரும், யார் யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்க போகுது, யாருக்கெல்லாம் படிப்பினையை கொடுக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக இது வரைக்கும் நாம் எல்லாமே அலசி ஆராய்ந்தோம். பொதுவாக சனி பகவான் வந்து சாந்தமான ஒரு கிரகம், சமத்துவத்தை விரும்பக்கூடிய கிரகம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாகுபாடு பார்க்காம உதவக்கூடிய ஒரு கிரகம். அப்படி இருக்கிறதுனால இந்த சனிப்பயிற்சி வந்து பொதுவாகவே எல்லா ராசிக்காரர்களுக்குமே முடிந்த வரைக்கும் நன்மையை தரக்கூடியதாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த சனிப்பயிற்சி உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.